வணக்கம். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் எப்படி நல்ல மார்க் செக்யூர் பண்ணுறது, எப்படி பாஸ் பண்ணுறது, எக்ஸாம் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ்கெல்லாம் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் 100 மார்க்ஸை செக்யூர் பண்ணலாம். நீங்கள் எய்ம் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், 100 மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்போ கூட நான் டிப்ஸ் வீடியோ போடுறேன். எதனால் நான் டிப்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா, சில ரீசன்ஸால் நீங்கள் மேபி கிளாஸஸ் அட்டன் பண்ணாமல் போயிருக்கலாம். மேபி ஒர்க்கு போகிறதுனால நீங்கள் அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். அக்கௌண்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால சிலர் சப்ஜெக்டை வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். மற்றபடி ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்டு. ஸோ எக்ஸாம் டிப்ஸை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொஞ்சம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் இருந்து தான் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் டிப்ஸ் வீடியோவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டிப்ஸு, அதுவும் முக்கியமாக ப்ராப்ளம் பேப்பர், அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, கான்சன்ட்ரேட் இன் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் அப்படின்றது தான் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஓகே, எதுக்காக 2 மார்க் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வேன் அப்படின்றது காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது மொத்தமே இந்த 5 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லேயுமே உங்களுக்கு முக்கியமான கொஷின்னா ஒரு 7-8 கொஷின் தான் இருக்கும். ஓகேவா, ரிப்பீட்டட் கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னா ஒரு 8 கொஷின் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 கொஷின் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து தியரி சப்ஜெக்ட்னா தான் ஒரே ஒரு யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா 25 கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்ஸு ப்ராப்ளம் பேப்பர் அப்படின்னா எப்போவுமே 2 மார்க் கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மொத்தமாகவே இந்த 5 யூனிட்லேயும் சேர்த்து ஒரு 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த 2 மார்க் கொஷின்ஸை படிக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, 2 லைனில் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் எழுத முடியும். அப்படி எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. 2 லைன்ஸில் ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா படிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதனால் 2 மார்க் கொஷின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 20 மார்க் எடுக்க முடியும். 20 மார்க்கே எடுக்கலைனாலும் மினிமம் ஒரு 6 கொஷின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சது அப்படின்னா உங்களோட எக்ஸாமுக்கு பிஃபோராக 2 மார்க் கொஷின்ஸையுமே ஆன்சர் ஒரு லைனில் நான் சிம்பிள் பண்ணி கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்படி வீடியோ அப்லோட் பண்ண முடியலனாலும் ட்ரைவ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ட்ரைவ் லிங்க்கில் இருந்து நீங்கள் அந்த ஒன் லைன் ஆன்சர்ஸ் படிச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ். எதுக்காக அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான டிப்ஸ் இது தான். ஓகே, எல்லா கொஷினும் அட்டெண்ட் பண்ணிட்டா யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. அந்த மாதிரி தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதீங்க. அதாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களோட மார்க்ஸ் வந்து ஒரு 25 மார்க்குக்கு மேலே வருது, 25 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரி இன்னொரு 5 மார்க் தானே, எங்கேயாவது மார்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 25 மார்க் எடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து செக்ஷன் சியில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணாமல் வந்திருக்கீங்க, செக்ஷன் பியில் 2 கொஷின் அட்டன் பண்ணாமல் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணதுக்காக 1 மார்க்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணதில் போட்டால் கூட நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் இந்த அட்டெண்ட் ஆல் த கொஷினுக்கு வந்து மீனிங். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டா நீங்கள் 30 மார்க் போட்டு பாஸ் பண்ணுவாங்கன்றது கான்செப்ட் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அது கம்மியாகும். ஓகேவா,
அதனால நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸ் ஆன்சர்ஸுமே என்ன பண்ணணும், அட்டன் பண்ணிடணும். ஓகே, எந்த கொஷின் ஆன்சர்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேம் ஆன்சர் தெரியாது, எப்படி அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர் சொல்கிறீங்க, இந்த கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் ஆல் த கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 2 மார்க் கொஷினில் வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் ரிலேட்டட் ஆன்சர் ஏதாவது இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டின்னு ப்ராப்ளம் போட்டிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அந்த கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டின்னு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதினா கூட உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு வந்து EOQ மீனிங் கேட்டிருக்காங்க. EOQ மீனிங் தெரியல உங்களுக்கு, ஆனால் ஃபார்முலா தெரியும், நீங்கள் சம்முக்காக படிச்சிருப்பீங்க, அந்த ஃபார்முலா எழுதலாம். ஓகே, அதாவது அந்த கொஷின் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லெவல் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா என்ன, இல்லை ரீஆர்டர் லெவல்னால் என்னன்னு கேட்குறாங்க. ரீஆர்டர் லெவலில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கீங்க, ரீஆர்டர் லெவலில் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸில் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே கூட உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு. ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆன்சரை கரெக்டாக எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேம் எனக்கு புரியல மேம், ஃபுல் ஆன்சர்லாம் எனக்கு போட தெரியாது மேம், கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரும் மேம், அதனால் நான் விட்டுட்டு வரேன், அப்படிலாம் விட்டுட்டே வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மில் வந்து ஃபார்மேட்டை கண்டிப்பாக படிச்சுக்கணும். நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா சாப்டர்லேயும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவேன். ஸோ அந்த ஃபார்மேட்டையும் ஃபார்முலாஸையும் எழுதலாம். அதில் தப்பு வரும் அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஹியூமன் நேச்சர் மறந்து போகிறது இல்லையா? ஸோ இப்போது ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா இருக்குது, நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் வரலாம், இன்ட்டு போடுறதுக்கு மைனஸ் பண்ணலாம், வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதலாம். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் 5 மார்க் 10 மார்க்லலாம் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சர் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுக்காதீங்க. 100 மார்க்ஸ் எய்ம் பண்ணுறவங்கெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க, அதில் ஒரு பிரச்சனை கூட கிடையாது உங்களுக்கு. ஒருவேளை 5 மார்க் 10 மார்க்கில் தியரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, மேம் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, டீட்டெயில்டாக படிக்க முடியல, ஏன்னா எனக்கு மறந்து போகுது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? நீங்கள் டீட்டெயில்டு ஆன்சர் படிக்க முடியல அப்படின்னா கூட தியரி கொஷின்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைடு ஹெட்டிங்ஸை முதல்ல கரெக்டாக எழுதிடலாம். சைடு ஹெட்டிங்ஸ் கூட படிக்க முடியாத அளவு கிடையாது இல்லை, டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்கள். அதனால் தியரி கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தியரி கொஷின்ஸை அழகாக டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ப்ராப்ளம் பேப்பர் அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் தியரி கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 மார்க் 10 மார்க் இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின்ஸ் வரும். அதுக்கும் நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, 5 மார்க் 10 மார்க்ஸ் அதில் சைட் ரைட்டிங் மட்டும்தான் கொடுப்பேன் நான் எப்போவுமே. ஓகே, ஸோ அந்த சைட் ரைட்டிங்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. அதாவது சப்ஜெக்டை படிக்காமலே பாஸ் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் வேணால், ஏதாவது தெரிஞ்சுட்டு போகணும், கண்டிப்பாக ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சு போகணும். அப்போ தான் இந்த அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படி அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம், ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. 5 மார்க் 10 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸ்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஷின் ஆன்சர்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ஸில் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் இருக்கும். 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ரிப்பீட்டட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்துடும். இல்லைன்னா அதில் இந்த ஃபிக்ஸட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன அப்படின்றது ரிப்பீட்டட் கொஷினாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லைஃப் சைக்கிள் அல்லது ஆப்ரேட்டிங் சைக்கிள், இந்த 2 மார்க் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் புக் இல்லை,
ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ஸ் எல்லாம் இன்னொரு புக்கில் இருக்குது. உங்களோட புக்கில் நீங்கள் இந்த சாப்டர் நேம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்றது ஒரு பிக்சர் தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணினாலே 2 மார்க் கிடச்சிடும். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பாருங்கள், கரண்ட் அசட்ஸ்னால் என்ன, கேஷ் பட்ஜெட்னா என்ன, கேஷ் பட்ஜெட்னா என்ன, இதெல்லாம் வேறு வேறு கொஷின் பேப்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லலாம் என்னென்ன கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்கன்றதில் நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக தியரி கொஷின் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 5 மார்க் 10 மார்க் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10 மார்க்லேயுமே உங்களுக்கு என்ன கேட்பாங்க, கண்டிப்பாக தியரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதனால் அந்த 15 கொஷினுக்கும் சைடு ஹெட்டிங்ஸை படித்து எழுதி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து ஃபஸ்ட் யூனிட் இப்போ சொல்லலை உங்களுக்கு, அதுக்கு அடுத்த யூனிட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவே தியரி தான். ஓகேவா? ஸோ எல்லா யூனிட்டில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்குறதுனால செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தியரி சாப்டர் மொத்தமே 4 கொஷின் தான் இருக்குது. அதில் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தியரி சாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ், ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டேண்டன் கமிட்டி அந்த மாதிரி கமிட்டியோட நேம் கேட்டிருப்பாங்க. சோர்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், கமிட்டிஸ் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 3 அப்ரோச் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 அப்ரோச், இந்த 2 கொஷின் தான் அதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கொஷின்ஸ். அந்த 2 கொஷின்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, டேண்டன் கமிட்டி அந்த கமிட்டி இருக்கும், அதே மாதிரி 3 அப்ரோச் இருக்கும், அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட்னு தெரியாது, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் பாக்ஸ் சிஸ்டம் வந்து 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்மேட் படிச்சுக்கோங்க அப்படின்னு. என்னோடய புக்கில் பேஜ் நம்பர் 10.5 நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் நேம் கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் பட்ஜெட்டோட ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து 10 மார்க் கொஷின். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 மார்க் கொஷினோ 5 மார்க் கொஷினோ கேஷ் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம். கேஷ் பட்ஜெட் வந்து இம்பார்ட்டன்ட் சம். ஓகே மேம், எனக்கு சம்மு புரியல மேம், கேல்குலேஷன் போட தெரியல மேம், நான் என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸோ கேஷ் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஒரு ஹெட்டிங், என்ன ஹெட்டிங் எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால கேஷ் பட்ஜெட்டில் போய் நீங்கள் என்ன எழுதக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டு P&L அக்கௌண்ட் தான் வரும், அப்படிலாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதோட ஃபார்மேட்டாவது தெரிஞ்சுட்டு போங்க. கேஷ் பட்ஜெட் அப்படின்னு போட்டுட்டு பர்டிகுலர்ஸ், இங்கே எத்தனை காலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மாதம் தான், 30 ஜூன் 2009க்கு உங்களுக்கு கொஷினில் கேட்டிருப்பாங்க. 3 மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், 2 மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொஷின்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க. இப்போ 3 மந்த்ஸ் அப்படின்னா நீங்கள் மொத்தம் எத்தனை ஓப்பன் பண்ணணும்னா 3 மந்த்ஸ் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், இது வந்து ரொம்பவே சிம்பிளான கேஷ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஒரு இயர்னால் ஒரு காலம் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே, இன்னர் காலம் அவுட்டர் காலம்னும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கேஷ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி எண்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 மெத்தட் இருக்குது. அதில் நம்ம படிக்க போகிறது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெத்தட் தான், அடுத்த பேஜில் இருக்கிறது கிடையாது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் பாருங்கள், இந்த மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு 3 மந்த் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்துக்கு ஓப்பன் பண்ணிடணும். ஆரம்பிக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸாக இருக்கும். அதில் ரிசிப்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். எதெல்லாம் ஆட் பண்ணணும்? ரிசிப்ட்ஸு. கீழே வந்து மைனஸ் பேமெண்ட்ஸ். இந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ரிசிப்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கையில் காசு வர்றது. சேல்ஸ் பண்ணால் கையில் காசு வரும். அப்போது கடன் கொடுத்தா டெட்டாஸ் காசு கொடுப்பாங்க, ரிசிப்ட்டு. அசட்டை விற்றா கையில் காசு வரும். ஒன்றும் இல்லை, ஈஸி கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு கொஷினில் எதெல்லாம் வந்து ரிசிப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். பேமெண்ட்ஸ்னால் காசு வெளியில் போகுது, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் காசு கொடுப்போம் இல்லையா, பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ், அதுலேயே பேமெண்ட்டுன்ற வார்த்தை வந்துருச்சு. ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்கினோன்னா காசு கொடுப்போம்.
இவ்வளோதான். எதெல்லாம் பேமெண்ட்ஸ் எதெல்லாம் ரிசிப்ட்னு எழுதிக்கோங்க. இதில் கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து எந்த மந்த்து பண்ணாங்க அந்த கேல்குலேஷன்லாம் இருக்கும். கேஷ் பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ அந்த கேல்குலேஷன்லாம் புரியலனாலும் நீங்கள் எழுதின இன்ஃபர்மேஷன்ஸில் அமௌண்ட்டெல்லாம் எழுதி ஒரு கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கே 10 மார்க் ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க் அல்லது 7 மார்க் கிடச்சிடும், ஓகேவா? ஸ்டெப் மார்க் உண்டு, அதனால் அட்டன் பண்ணாமல் வராதிங்க. கேஷ் பட்ஜெட் 10 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், ஓகே? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த சாப்டரில் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுமோல் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 பவுமோல் மாடல் கொடுத்துருக்காங்க, ஓகே? 5 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி கேஷ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இல்லஸ்ட்ரேஷன் 5 இந்த சம்மெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 1ல் இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் போட்டு பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த பவுமோல் மாடல் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 7 ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும், பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்கணுன்றவங்க பவுமோல் மாடலும் கேஷ் பட்ஜெட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சாப்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், ஓகே? ஸோ இந்த ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா முக்கியமாக டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஓகே? ஸோ இந்த கிரெடிட் பாலிசிஸ் இதெல்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க 10 மார்க் கொஷின்ஸ்க்கு படிச்சுக்கோங்க. ரொம்பவே பாஸ் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சாப்டர் நேம் இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கேட்பாங்க. கண்டிப்பாக 5 மார்க்கில் வரக்கூடிய கொஷின், ஓகேவா? ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சம்மே போட தரலனா டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு அட்லீஸ்ட் போங்க. ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சாலே ப்ராப்ளம் போட்டுடலாம், இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கே. ஃபார்முலா இருக்கிற ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது ஈஸி, ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 and 2 என்னது டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் கலெக்ஷன் பீரியட். இந்த ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஆன்சரே தப்பாக இருந்தாலும் 2 மார்க் இல்லை 3 மார்க் கிடச்சிரும் ஸ்டெப் மார்க்கு. அதனால் இந்த சாப்டரில் இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5 மார்க் 10 மார்க்லாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 5 and 6 வரைக்கும் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் தான் ரிசீவபிள்ஸில் கேட்டிருப்பாங்க, ஓகே? வீடியோ நான் போடலை, பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் ரெஃபர் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான சாப்டர் ஒன்று இருக்குது, இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக இந்த சாப்டரில் 2 ப்ராப்ளம் வரும். அந்த 2 ப்ராப்ளமுமே ஈஸியான ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் போட்டாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EOQ, ஓகே? எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ஃபார்முலா பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலா 2AB/CS. இதை எழுதிட்டு அந்த ஃபார்முலாவுக்குரிய அந்த விரிவான விளக்கத்தை எழுதிடணும். ஏனா ஆனுவல் யூசேஜ், பினா பையிங் காஸ்ட், சினா காஸ்ட் பெர் யூனிட், எஸ்னா ஸ்டோரேஜ் காஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிட்டு இந்த ABCS இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணினா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட சேனலில் EOQ ப்ராப்ளமும் போட்டிருக்கேன். இது வந்து 5 மார்க் ப்ராப்ளம். EOQ வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ப்ராப்ளம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, ஓகே? ஸோ 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். நீங்கள் ஃபார்முலாவில் எழுதி இந்த இதெல்லாம் கரெக்டாக எழுதினா கூட உங்களுக்கு ஸ்டெப் மார்க் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்டர் நேம் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்னு போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 1 EOQ தான், இல்லஸ்ட்ரேஷன் 2 இல்லஸ்ட்ரேஷன் 3 இதெல்லாம் EOQ ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துக்கோங்க, ஓகே? அடுத்து இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்கி. கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இல்லை 10 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸில் ஒன்று வரும். சம்டைம்ஸ் 5 மார்க்கில் ஒன்று 10 மார்க்கில் ஒன்று கூட வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவல்,
மினிமம் லெவல் அந்த மாதிரி சொல்லி போட்டிருப்பாங்க கொஷின். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஷின் நம்பர் சொல்கிறேன் நான். ஸோ இல்லஸ்ட்ரேஷனில் பாருங்கள், பேஜ் நம்பர் 12.47 ஓகேவா, 49 இல்லஸ்ட்ரேஷன் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவும் கேட்பாங்க சம்டைம்ஸ் ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் ரீஆர்டர் லெவல் இந்த சம்மும் கேட்பாங்க. ப்ராப்ளம் எங்கே இருக்குது தெரியல, நான் உங்களுக்கு அதோட வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ லிங்க்கு தரேன் சரியா. அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபார்முலா ரொம்ப ஈஸி, லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்கோட ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, ஃபார்முலாவில் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சரியா. அதை அட்டன் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், மார்க் வாங்க முடியும். லெவல்ஸ் ஏதோ ஸ்டாக் லெவல்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சாப்டரில் ஃபார்முலா, ஆவரேஜ் லெவலுக்கு ஃபார்முலா என்ன, டேஞ்சர் லெவலுக்கு ஃபார்முலா என்ன, ரீஆர்டர் லெவலுக்கு ஃபார்முலா என்ன, மினிமம் லெவலுக்கு ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் லெவலுக்கு, இந்த 5 ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சம்மை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த ரீஆர்டர் லெவல் ஆஃப் ஸ்டாக்கு இது வந்து 5 மார்க் 5 மார்க் கொஷின்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க, 10 மார்க்லேயும் கேட்பாங்க. இந்த கொஷின் அட்டன் பண்ணாலே ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஸோ பாருங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இஓக்யூ படிச்சுக்கோங்க, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ படிச்சுக்கோங்க, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ராப்ளமும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ரீஆர்டர் லெவல், ஸோ இந்த 5 சம் படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ தான் நான் வந்து யூனிட் 1 பற்றி சொல்ல போகிறேன். யூனிட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த சாப்டரில் இருக்கும்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு, ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த சாப்டரில், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். அது வந்து ஃபஸ்ட்டு 2 இல்லஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். கண்டிப்பாக 10 மார்க்கில் இந்த சம் வரும். உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸி தான், ரொம்பவே ஈஸி தான். கேல்குலேஷன் போட தரலனாலும் இந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா current assets minus current liabilities, current assets minus current liabilities. ஓகேவா, ஸோ கரண்ட் அசட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் எடுத்து எழுதிட்டு மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆட் ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ்னு போட்டிங்கன்னா அதுதான் என்னது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்டு. ஓகேவா, ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எப்படி கேல்குலேஷன் அப்படின்றதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ், போட்டு பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ப்ராப்ளம், இல்லஸ்ட்ரேஷன் 2 ஆப்ரேட்டிங் சைக்கிள், 3லாம் வேணாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, 3, 4 விட்டுடுங்க. அடுத்து 3 ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் 5, அதாவது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும் இல்லையா, 6, 7. ஓகேவா, 3, 4 விட்டுடுங்க. அப்போ மொத்தமே நீங்கள் ஒரு 5 ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க்கும் வரும், ஒரு 10 மார்க்கும் வரும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டில். ஓகேவா, ஸோ நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் 60 மார்க்குக்கு மேலேயே எடுக்க முடியும். சின்ன சின்ன ப்ராப்ளம் தான், எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம் தான். ஒர்க்கிங் கேபிட்டலும் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் நீங்கள் யோசிப்பீங்க, கேல்குலேஷனுக்கு பயப்படுவீங்க. பட் இந்த ரீஆர்டர் லெவல்லாம் கரெக்டாகவே போடலாம், வெறும் ஃபார்முலா தான் போடணும்னு இல்லை. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோவும் கரெக்டாக போட முடியும். இஓக்யூ, டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட், பவுமோல் மாடல் எல்லாமே ஈஸியாக ஃபார்முலா தான். அதனால் நல்லா எழுதுங்க எக்ஸாம், கண்டிப்பாக அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.